பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 106வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகேயுள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் கலைஞர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன், பொருளாளர் மு. க. ஸ்டாலின் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் மலர் தூவி வணங்கினர். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வரும் 20ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பன்று ஆஜராக முடியாது என்று ஜெயலலிதா தரப்பில் இன்று திடீரென புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளால் ஆபத்து இருப்பதாலும், முல்லைப் பெரியாறு பிரச்சினையால் அண்டை மாநிலத்தின் அச்சுறுத்தல் இருப்பதாலும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக இயலாது என்று அந்த புதிய மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் வரும் 20ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடியாது என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியிருப்பது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் இன்று திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அண்ணா பிறந்த நாள் காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாவட்ட திமுக செயலாளர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர திமுக சிலைக்கு மாலை அணிவித்தனர். நாகப்பட்டினம் புத்தூரில் உள்ள அண்ணா சிலைக்கு மாவட்ட செயலாளர் AKS விஜயன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்காலில் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞரகத்தில் மாவட்ட நிர்வாகி KTV சங்கர் தலைமையில் ஏராளமானோர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை உட்பட தமிழகம் முழுவதும் அண்ணா பிறந்த நாள் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ள NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் நிலக்கரித்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.